Hi students, I invite you all for the social class. Let us start our class. Unit 1. The title is Evaluation of the Humans and the Society Prehistoric Period. So let us start our lessons with introductions. I'm taking the keywords of the introductions. The first one is now we live in the age of the informations and technology. Use of the mobile phones makes knowledge on our fingertips. Prehistoric people were the pioneers of the creative knowledge. They were intelligent. Prehistoric means the period before records. Students, now what they are going to say is, now we live in the age of the information and technology. நமக்கு வந்து இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜிலாம் அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வாழறோம் அப்படி சொல்கிறாங்க. யூஸ் ஆஃப் த மொபைல் ஃபோன்ஸ் மேக்ஸ் நாலேஜ் ஆன் அவர் ஃபிங்கர் டிப்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொபைல் ஃபோன் வந்து கையில் வச்சுருக்கிறது ஒரு உலகத்தையே நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கோம் மாதிரி அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீப்புள் வேர் த pioneers of the creative knowledge. They were intelligent. நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அப்போவே இன்டெலிஜென்ட்டாக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த இன்ட்ரடக்ஷனில் சொல்ல வராங்க. த ப்ரீ ஹிஸ்டாரிக் மீன்ஸ் த பீரியட் பிஃபோர் ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்டு அதாவது எழுத்துப்பூர்வமாக ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் இருக்க விஷயங்களை தான் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் டாபிக் இஸ் origin of the earth and the geological ages. In this topic we have some important points. Let us see the first point. We get information about the history of the earth from geological, archaeological, biological records. Geology, study of the earth. Archaeology, the study of human past through the analysis and the interpretations of material remains. The paleoanthropologists and the archaeologists escaped the soil and rock layers on the earth and extract the evidence about human ancestors. The paleoanthropology is the study of the human ancestors and their evaluations by the study of the fossil remains. The archaeology is the scientific study of the material remains of past human life and the activities. So now let us see the definitions. See, now இப்போ என்ன இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ஏர்த்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மெயினாக 3 டிபார்ட்மெண்ட்டாக இதை பிரிச்சுருக்காங்க. ஜியாலஜிக்கல், ஆர்காலஜிக்கல், பயாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ். இது 3த்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஏர்த்தை ரிசர்ச் பண்ணி முன்னோர்கள்லாம் இப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படிலாம் நடந்திருக்கு அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அதை தான் இதில் இந்த டெஃபினிஷனில் கொடுத்துருக்காங்க. ஆர்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் த ஹியூமன் பாஸ்ட் த்ரூ த analysis and interpretations of the material remains. The paleoanthropologist அப்படின்னா ஆர்காலஜிஸ்ட் அவங்களும் இவங்களும் சேர்ந்து ஹியூமன் லேயர், ராக் லேயர்ஸு, சாயலுக்கு அடியில், பூமிக்கு அடியில் இருக்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் paleoanthropology அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்காலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த மெட்டீரியல் ரிமைன்ஸ். அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் இருக்கிறீங்களா, அதை வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணுற குரூப் தான் ஆர்காலஜிஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட். தே மேக் சயின்டிஃபிக் ஸ்டடி டு மேக் ஹியூமன் ஹிஸ்ட்ரி. இது எல்லாமே என்னது, ஹியூமன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. த எர்த் வாஸ் ஃபார்ம்டு 4.54 billion years ago. 1 billion equal to 100 crores. Then organisms, an individual animal or single-celled life form. Then plants, animals, then human beings. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எர்த் வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா 4.54 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இது வந்து உருவாயிருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா
1 பில்லியனுங்கிறது வந்து 100 crores 100 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படி சொல்கிறாங்க. தென் ஆர்கானிசம்ஸ், இந்த ஆர்கானிசம்ஸ் எப்படி உருவாகுது அப்படின்னா அண்ட் இண்டிவிஜுவல் அனிமல், அதாவது ஒரு செல் உயிரி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருவானது. அதுக்கப்புறம் பிளான்ட் அனிமல்ஸு, பூச்சி வகைகள், எறும்பு, அந்த மாதிரிலாம் நம்ம பூச்சிகள் சொல்லுவோம் இல்லைங்களா, அனிமல்ஸ் அப்படி உருவாயிடுச்சு. அந்த அனிமல் தான் தென் ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கப்புறம் அது வந்து ஹியூமன் பீயிங்காக மாறுச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு சைக்கிள் சொல்கிறாங்க. இந்த Australopithecians were the apes from which modern humans evaluate. இப்போது நம்ம வந்து 1.1 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.2 human enquiries into the past and the origin of the world. The age of speculations. Man is curious and begin to think about the world around them. They consider nature as God. They worship the sun and moon, but lack of the scientific knowledge. BC is before common era, AD is common era. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து மனிதர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கிறத வந்து கடவுளாக நினச்சி அவங்களுக்கு அதை வந்து நம்பியிருந்தாங்க. அதை வந்து கடவுளாக, நேச்சரை வந்து கடவுளாக வழிபட்டாங்க. மெயினாக வந்து சன்னு, மூணு, நிலா, நட்சத்திரம், சூரியன், அதெல்லாம் வந்து கடவுளாக வழிபட்டாங்க. ஆனால் விதவுட் நாலேஜ், எந்த ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் இல்லாமல் அவங்க வந்து அதை வழிபட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சயின்டிஃபிக் ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த ஜியாலஜிக்கல் பயாலஜி அண்ட் ஆர்காலஜி. Herodotus is considered the father of the history. Is a very important point. Herodotus தான் வந்து father of the historyன்னு சொல்கிறாங்க. Because the history he wrote was humanistics and the relationistics. The cause of the rise of the scientific inquiry into the origin of human, the interest in collections of the archaeological and opening museum after Ryan's movement, the development of ideas and stratigraph at geology. Darwin's theory of biological evolutions, the discovery of the human and the animal fossils, stone tools and the artifacts of early civilizations, the ability to decipher early scripts, stratigraphy, the study of the origin, nature and the relationships of rocks and soil layers that were formed due to natural cultural activities. இப்போது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த நம்ம இந்த கண்டுபிடிச்ச தொல்பொருள் ஆய்வுகளாக இருக்கு இல்லைங்களா, அதில் மெயினாக யாரோட தியரி வந்து ரொம்ப இதுவாக எடுத்துட்டா, டார்வின்ஸ் தியரி. அவர் பயாலஜிக்கல் சம்மந்தமான நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதையும் மெயினாக நம்ம மியூசியம் ஒன்று பராமரித்து அதில் எல்லாத்தையும் வச்சோன்னா அது வந்து எல்லாருக்கும், மக்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நம்ம ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த நாலேஜ் வந்து அதிகமாக வளர்ந்த பீரியட் அது அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு, மியூசியத்தில் த ஓல்டஸ்ட் மியூசியம், த மியூசியம் ஆஃப் த எனிகடி நானா இஸ் த Mesopotamia, established in 530 BC. Capitoline Museum in Italy is perhaps the oldest surviving museum in at present. 1472 AD. Ashmolean Museum at Oxford University is the oldest university museum in the world. 1677 AD. இப்போ இந்த 3 மியூசியம் தான் ரொம்ப ரொம்ப பழமையான மியூசியம் அப்படி சொல்ல வராங்க. அதில் வந்து பிசிலேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மியூசியம் தான் வந்து எனிக்லடி நானா மொட்டஃபோமியாவில் இருக்க இந்த மியூசியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டாலின் மியூசியம், இது வந்து இட்டாலியில் இருக்குது. இது வந்து நெக்ஸ்ட்டு ரொம்ப பிரபலமான மியூசியம், இன்னும் கூட அந்த மியூசியம் இருக்குது. தேர்ட் பார்த்தீங்கன்னா அஸ்மோலின் மியூசியம் அட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இஸ் த ஓல்டஸ்ட் மியூசியம் இன் த வேர்ல்டு. இன்னும் கூட இருக்கிற ஒரு மியூசியம் அப்படி பழமையான மியூசியம்னா அது வந்து என்னது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The Herbert Spencer's biological
evaluations and the Charles Darwin's theory of the concept on natural selections and survival of the fittest contributed to scientific understanding of human origins. Charles Darwin published the book on the origin of the species in 1859 and Descents of Men in 1871. Natural selection, the process by which organisms that are better adapted to their environment could survive and produce offspring. Survival of the fittest. It means survival of the form that will leave the most copies of itself in successive generations. The third is fossil. Animal bones are preserved due to mineralizes. Paleontology is the study of fossils. Next, the ages. First, Stone Age, the period when stone was mainly used for making implements. Bronze Age, the period when bronze materials extracted of metal from ores development. Iron Age, the period when iron was smelted to produce implements. This is the importance of this lesson. First point. Tomorrow let us see the 1.3 prehistory from Australopithecus through Homo erectus to Homo sapiens. Thank you, children.